இப்போ குழம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடாடாடாடா, வாசனை மூக்க தொலைக்குது. பாருங்க, அந்த ஆடை படிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணுங்க. தேங்காய் ஊற்றிட்டேன், நான் உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். பாருங்கள், திக்னஸ் வந்துருச்சா? அவ்வளோதான். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பைல்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. இந்த லாரி ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, மிஷின் தைக்கிறவங்க, தையல் மிஷின் தைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பாவம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பைல்ஸு. அவங்களுக்கு பேச்சுலர்ஸுங்களா பசங்களா உங்களுக்கு தான் இந்த குழம்பு. நீங்கள் இதை வச்சு ஈஸியானதாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சம் அது கூட காரமாக இருந்தால் நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சுங்க பேச்சுலருங்களுக்காண்டி இந்த வீடியோ, இந்த குழம்பு. சரிங்களா? ஏன்னா பெண்களுக்கு தெரியும் இந்த குழம்பு ரெசிபி. ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், தெரியுதா? இது வந்து புடிக்கரணைன்னு சொல்லுவோம்ல, இப்படி புடிக்கரணைன்னு சொல்லுவோம். அந்த புடிக்கரணையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மசியல் பண்ணுவாங்க. நான் வந்து காரக்குழம்பு தான் வைக்கிறேன். புடிக்கரணை போட்டு காரக்குழம்பு வைக்கிறேன். சின்ன வெங்காயம், சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு தக்காளி எல்லாம் போட்டு தாளித்து இந்த வேக வச்சதையும் போட்டு இந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இதை நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கணும். இது நல்லெண்ணெயிலே வதக்கிட்டு அப்புறம் இங்கே பாருங்கள், குழம்பு தாளித்து வச்சுருக்கேன். இது கூட்டி வச்சுருக்கேன்னா புளி, இந்த இவ்வளோண்டு புளி இருந்தால் போதும். இவ்வளோண்டு புளி கரைச்சி எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு இதில் ஊற்றிட வேண்டியதாங்க. இப்போ ஊற்றிடுவோமா? லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் கொஞ்சோண்டு வெறும் தேங்காய் தான், வேறு எதுவும் அதில் போட வேணாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். போட்டு இது நல்லா கொதித்து வரணுங்க. கொதிச்சோன்னு காட்டுறேன். அப்புறம் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன், சரிங்களா? இதை வந்து இந்த கிழங்கு வந்து புடிக்கரணைன்னு சொல்லுவாங்க. பேச்சுலர்ஸ் பசங்களாம் உங்களுக்கு தான் புடிக்கரணைன்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து வாரத்தில் 2 வாட்டி எடுத்துக்கோங்க. பைல்ஸுக்கு ரொம்ப நல்லது. கத்தாழை ஜூஸ் குடிங்க. பைல்ஸ் உள்ளவங்க பசங்களுக்கு, ஆண்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். கத்தாழை ஜூஸ் குடிங்க. டெய்லி கத்தாழை ஜூஸ் எடுத்துங்க. ரொம்ப நல்லது. ஹீட்டை தணிக்கும். சிக்கன் ரொம்ப சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து இந்த புடிக்கரணையை நல்லா வேக வச்சு நல்லா கையில் பிசைஞ்சிடணும். கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கையை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லெண்ணெய், ஒரு 4 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாவே சேர்க்காதீங்க. பைல்ஸ் உள்ளவங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்காதீங்க. நல்லா காஞ்ச மிளகாய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இதை மட்டும் போட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குங்க. போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் பைல்ஸுக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா அதில் போட்டு வதக்கி இந்த மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிழங்கு புடிக்கரணை, இதையும் அதோட போட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லா 50 நல்லெண்ணெய் ஊற்றிங்க. போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டு நல்லா வதக்கி மசியல் மாதிரி பண்ணி செஞ்சு நீங்கள் நார்மலாக சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லெண்ணெய்யோ நெய்யோ சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.